Good morning students. இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல பார்க்க போகிறது மாடியூல் நம்பர் 7, அதாவது கிளாஸ் 7. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். ஆல்ரெடி மாடியூல் நம்பர் 6ல் வந்து 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் பார்த்துருப்போம். டோட்டலாக 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் இருக்குது. ஸோ போன மாடியூல் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் 3 எரர் டிடெக்ஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், ப்ரொடெக்ஷன். போன கிளாஸில் பார்த்த நாள் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், ஐஓ ஆப்ரேஷன், அதாவது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன், ஃபைல் மேனிப்புலேஷன், கம்யூனிகேஷன். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஸோ இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ டீல் வித் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் ப்ரோக்ராம்ஸில் என்னென்னலாம் இருக்கும் ப்ராப்ளம், அதை எப்படி இது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். To avoid the hardware problems, the operating system constantly monitor the system for detecting the errors and fixing those errors. So இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணால் எரர் in the CPU central processing unit and the memory due to the power failures. பவர் ஃபெயிலியர்னால மெமரியில் என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபெயிலியர். ஸோ சிங்கிள் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருந்தா ஸோ நெட்வொர்க்கிங் சைடில் என்னென்ன ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும் அதை டிடெக்ட் பண்ணும் அண்ட் ரெக்கவரி பண்ணும். And attempt to access the illegal memory location. So illegal memory location யாரை அக்சஸ் பண்ணால் அதை டிடெக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The main function of operating systems to detect the errors like a bad sector on hard disk, memory overflow, errors related to IO devices, input output devices ரிலேட்டடாக ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணும் அண்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்கோ அது ஆப்ரேட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சர்வீசஸ் ஆஃப் எரர் detection and error correction cannot be handled by the user programs because it involves monitoring the entire computing process. Just services of error detection. Error correction cannot be handled by the user just to detect the errors. So next one on the resource allocations. A computer system can be viewed as a collection of resources like memory, processor, IO device, input output devices, informations like programs or data. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணணும்னா சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டி டாஸ்கிங் என்வரான்மெண்ட் பிகாஸ் நம்ம அது என்ன பண்ணணும் மோர் தென் ஒரு டாஸ்க்கை வந்து அட் அ டேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான் பார்த்தோம். அதான் மல்டி ப்ராசஸர் ஆர் மல்டி ப்ரோக்ராமிங். When multiple jobs are running at a time, it is a responsibility of an operating system to allocate the required resources. ஸோ நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்கு தேவையான ரிசோர்ஸை என்ன பண்ணால் அலோகேட் பண்ணணும். லைக் CPU, அதுக்குரிய மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ். ஒரு ஃபைலை வந்து இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய மெமரி ஸ்பேஸை அது ஹார்ட் டிஸ்கில் வந்து அலாட் பண்ணணும். டு ஈச் ப்ராசஸ் ஃபார் இட்ஸ் பெட்டர் யூட்டிலைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அலாட் பண்ணணும். The major activities of an operating system with respect to resource management வந்து the OS operating system manages all kinds of resources using schedulers. ஸோ ஷெடியூலிங் போட்டு அது மூலம் என்ன பண்ணணும்னா அலோகேட் பண்ணும் ஷெடியூலர்ஸ். அதில் 3 டைப்ஸ் வரும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்ப்போம். The CPU scheduling algorithms are used to better utilization of central processing unit. ஸோ அல்காரிதம் மூலமாக என்ன பண்ண போனால் அந்த ப்ராசஸ்க்குரிய தேவையான ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றத பார்க்குறோம். தான் ரிசோர்ஸ் அலோகேட்டன். ஒவ்வொரு ப்ராசஸ் ஒரு ஜாப் ஒரு வேலை நடக்கும்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே யார் அலோகேட் பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அலோகேட் பண்ணணும். சிம்பிளாக இப்போ ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணுறோம் சேவ் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு MS வேர்டோ ஒரு PPT எக்ஸல் ஷீட் என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு அது மெமரி, மெயின் மெமரி, மாஸ் ஸ்டோரேஜில் வந்து என்ன பண்ணணும் செகண்டரி ஸ்டோரேஜில் வந்து அதுக்குரிய ஸ்பேஸ் தரணும். சேவ் பண்ணுறக்கூடிய ஸ்பேஸ் அது வந்து ஒரு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும். இதே இன்கேஸ் நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுக்க போகிற இல்லை ஸ்கேன் பண்ண போகிற அதுக்குரிய ஸ்கேனர் வேணும். அது ப்ளஸ் என்ன வேணும் அதோட டிரைவர் சப்போர்ட் பண்ணுற டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு வேலை. நீ ஒரு MS ஆஃபீஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணுற அப்படின்றது ஒரு வேலை. அதுக்கு மெமரி கொடுக்குறதா ரிசோர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உனக்கு அந்த ப்ராசஸ் அந்த ஒரு ஜாபுக்குரிய என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதை என்ன பண்ணோம் உனக்கு அலோகேட் பண்ணும். அதே இப்போ MS ஆஃபீஸ் ஃபைலில் நீ வந்து பிரிண்ட் கொடுக்கணும்னா அப்போ உனக்கு என்ன ரிசோர்ஸ் தேவைப்படும்னா பிரிண்டர் வேணும். பிரிண்டர் சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய டிரைவர்ஸ் எல்லாமே வேணும். ஸோ அது என்ன பண்ணும் அதுக்கு உனக்கு அலோகேட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இந்த மாதிரி நீங்கள் நம்ம பார்க்குற ஒவ்வொரு வேலையும் ஒரு ப்ராசஸ் ஒரு டாஸ்க். ஸோ அதுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மல்டி டாஸ்கிங். முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். இட்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ அந்த ப்ராசஸர் வந்து எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து இப்போ இருக்க ப்ராசஸர் எப்படி இருக்குன்னா
டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி அப்படின்றத ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு அட் அ டயத்தில் வந்து ஒரு ப்ராசஸ் தான் நம்ம சிஸ்டத்தில் ரன் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த CPU எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா மோர் தென் ஒன் ப்ராசஸ். அதான் நான் ஃபஸ்ட் கிளாஸில் சிம்பிள் எக்ஸாம் சொன்னேன். ஒரு MS ஆஃபீஸ் நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாங் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பின்னாடி ஒரு ஆடியோ பிளேயரை ஓப்பன் பண்ணி சாங் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் பவர் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன்னா அடுத்து அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ண உனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஜாப். CPU சென்ட்ரல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க், ஒரு வேலை, ஒரு ஜாப். ஸோ அது எப்படி இருக்குன்னா மோர் தென் ஒன் டாஸ்க்காக தான் நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் தேவையான ரிசோர்ஸஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபைலை சேவ் பண்ணால் அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணும். பிரிண்ட் எடுக்கணும்னா அதுக்குரிய பிரிண்டரை வந்து அலோகேட் பண்ணும். அதோட டிரைவர் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறியா, ஸ்கேன் பண்ணுறதுக்குரிய என்ன பண்ணணும், ஸ்கேனர் வேணும். அதுக்குரிய டிவைசஸ் எல்லாமே என்ன பண்ணால் சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொடெக்ஷன். சிஸ்டம் ப்ரொடெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ராசஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் ஆல் அக்சஸ் டு த சிஸ்டம் ரிசோர்ஸஸ் இஸ் கண்ட்ரோல்ட். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். நம்மளோட டேட்டா ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட், பாதுகாப்பு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா ப்ரொடெக்டிங் த யூசர் ப்ராசஸ் ஃப்ரம் அக்சஸிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரொடெக்டிங் த யூசர் ப்ராசஸ் ஃப்ரம் இன்டர்ஃபேஸிங் ஒன் அனதர், giving access rights to access the files, controlling the access to the system resources by means of password. ஸோ இதில் அக்சஸ் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஒரு ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதான் சொன்னோம், ஒரு ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ரீட் பெர்மிஷன், ரைட் பெர்மிஷன், எக்ஸிக்யூட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெர்மிஷன்ஸ் வந்து ஒரு ஃபைலை அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அனதர் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோலிங் த அக்சஸ் டு த சிஸ்டம் ரிசோர்ஸஸ் பை மீன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட். ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்சஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ட், அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். அது வந்து பாஸ்வேர்டு மூலமாக செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் மொபைலுக்கெலாம் கொடுத்துருப்போம் இல்லையா, பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்போம், சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுப்பாங்க, பேட்டர்ன் லாக், இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ப்ரொடெக்ட் தான். நம்மளோட மொபைல் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஒரு தேர்ட் பர்சன் யாருமே யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கெல்லாம். அதேமாதிரி மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்போம், அது ஒரு ப்ரொடெக்ட், ஒரு ஆத்தென்டிகேஷன். அது வந்து the operating system provides authentication features for each user by means of password. The operating system ensures that the external IO devices are protected from invalid access attempts. வேற யாரும் தேர்ட் பர்சன் அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மொபைலில் பேட்டர்ன் லாக் போடுவோம், ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதேமாதிரி உங்களோட ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இது எல்லாருக்குமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆத்தென்டிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா ஒரு யூசர் நேம் வந்து மெயில் ஐடி, அதேமாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரஸ்பாண்டிங் மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். சரி, அதுதான் என்னது ஒரு டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன். ஸோ அது எதுக்காக அப்படின்னா தேர்ட் பர்சன் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளோட அக்கௌண்ட் வந்து அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், அதான் சிஸ்டம் ப்ரொடெக்ட். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் உன்னோட மொபைலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நீ உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்போம். ஃபிங்கர் பிரிண்ட், பேட்டர்ன் லாக், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை தாண்டி தான் என்ன பண்ண முடியும், ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், உள்ளேயே போகும். சரிங்களா, இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொடெக்ட். அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டத்துக்கும் நம்மளோட டேட்டாக்கும் ப்ரொடெக்ட், சிஸ்டத்துக்குரிய அந்த பாதுகாப்பு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ். உன்னோட சிஸ்டத்தில் என்ன பண்ணும், ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பெர்மிஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, ரீட் பெர்மிஷன், ரைட் பெர்மிஷன், எக்ஸிக்யூட் பெர்மிஷன், இந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லிஸ்ட்டாக பெர்மிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பெர்மிஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை வந்து அக்சஸே பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன், டோட்டலாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். சரிங்களா, மெமரி அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன், லோடிங் த ப்ரோக்ராம் இன்டு மெமரி அண்ட் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஐஓ ஆப்ரேஷன், இன்புட் அவுட்புட் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும். ஃபைல் மேனிப்புலேஷன், பேசிக் சர்வீசஸ், ஒரு ஃபைல் கிரியேட்டட், ஓப்பன், க்ளோஸ் பண்ணுறதுக்குரியது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கம்யூனிகேஷன்ஸ், ப்ராசஸஸ் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வித் அதர் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்குள்ளே என்ன பண்ணிக்கணும், மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. என்னென்ன ஹார்ட்வேர், இது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் என்னென்னலாம் எரர் டிடெக்ட் பண்ணலாம், அது எப்படியெல்லாம் ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்து ரிசோர்ஸ் அலோகேஷன், ஒரு ஜாப், ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு வந்து
நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அதாவது அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான என்ன பண்ணும் ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணும். லைக் மெமரி, ஐஓ டிவைசஸ், இன்ஃபர்மேஷன் அதாவது ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. பிரிண்ட் கொடுக்கணும்னா பிரிண்டர் ஒரு ரிசோர்ஸஸ், அந்த மாதிரி அந்த ஜாபுக்குரிய அந்த ப்ராசஸுக்குரிய ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணுறதுக்குரிய சர்வீசஸ் பார்த்துருப்போம். லாஸ்ட் ஒன்று வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ட், ஒரு சிஸ்டத்தில் வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி என்ன பார்த்துருப்போம். ப்ரொடெக்டிங் யுவர் சிஸ்டம், access rights to access the files, controlling the access to the system resources by means of password கொடுத்து என்டர் பண்ணுறது. ஸோ டோட்டலாக 7 நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் புக் நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் 14ல் இன்றைக்கி பார்த்த இந்த 3 சர்வீசஸுமே இருக்கும். ஸோ அது போக மீதி புக்ஸ் எல்லாமே லைப்ரரியில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.